எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி 2026. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த சனி வக்ரம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 ஜூலை மாதம் 27 நைட்டு 1 மணிக்கு தான் சனி பகவான் வக்ரமாகிறார். மீன ராசியில் வக்ரம் அடைஞ்சு மீன ராசியிலே வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இதே 2026 டிசம்பர் மாதம் 11 தான் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 31 நாள், அடுத்தது செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பரில் ஒரு 30 நாள், டிசம்பரில் 11 நாள், கிட்டத்தட்ட 138 நாள், அதாவது 4.5 மாதம். இந்த 4.5 மாதத்துக்கு சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மீன ராசியிலே வக்ரம் அடைஞ்சு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். தமிழ் தேதி பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா அதாவது ஆடி மாதம் 10. அப்போ இந்த ஆடி 10 சனி வக்ரம் அடைஞ்சு கார்த்திகை மாதம் 23 வரைக்கும் சனி வக்ரத்தில் இருப்பார். அப்போ இந்த 4.5 மாதம் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் 27 நாள் வக்ரத்தில் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அதாவது ரிபேஸில் வருவார். அப்போ ரிபேஸில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 49 நாள் வக்ரத்தில் இருப்பார். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 62 நாள் வக்ரத்தில் இருப்பார். இது நான் ஏன் உங்களுக்கு டேட்டு வாரியாக உங்களுக்கு இத்தனை நாள் துல்லியமாக இருப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியும் நம்மளுடைய ராசிக்கு அதிபதியும் நம்மளுடைய லக்னத்துக்கு அதிபதியும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. புதனுடைய நட்சத்திரத்தில் சனி வக்ரம் அடைஞ்சு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஏன்னா சனியுடைய நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இந்த 138 நாள் ரிஷப ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொதுவாக சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10 இந்த 3 வீட்டுக்கு சனி பகவான் எப்பவுமே அவர் ஃபேவராக கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆவதாக உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறார். கிட்டத்தட்ட 2025 மார்ச் மாதம் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போனார். அப்போ இருந்து இந்த 1.5 வருஷமாக சனி பகவான் அதாவது உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. 3ஆம் இடமாக தைரியஸ்தானமாக பார்த்தார். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொடுத்துருப்பார். இடம் வாங்கியிருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், திருமணம் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலருக்கு புத்திர பாக்கி கொடுத்துருக்கலாம், ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிற யோகத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சிலருக்கு நல்ல கல்வி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களோட ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது. இந்த 5 விரல் இருக்குன்னா அந்த 5 விரல் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல இல்லைங்களா? அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ பொதுவாக நம்ம ரிஷப ராசின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிஷப ராசிக்குன்றது ராசி ஒன்றா இருந்தாலும் நட்சத்திரமே வெவ்வேறு இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரன்றது செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ ராசி ஒன்றா இருந்தாலும் நட்சத்திரமே வெவ்வேறு இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அப்போ என்னன்னா நம்மளுடைய ஜாதகம் நமக்கு விதிக்காரகன் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒன்றும் நமக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே இந்த 1.5 வருஷமாக சூப்பராக இருந்தது. சரிங்களா? இப்போ இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம்
இந்த 4.5 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், நார்மலாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட 4 காசு இருந்தது, நம்ம 4 காசு ரெடி பண்ணணும், நமக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொட்டேஷனெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, அதே கமிட்மெண்ட் இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா இந்த 4.5 மாதத்துக்கு நம்மளோட கமிட்மெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறோமோ கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா இந்த 4.5 மாதம் சனி பகவான் வந்து உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ வக்கரத்துக்கு போகிறதுனால அவர் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்வார். இதுக்கு முன்னாடி ஒரு 80-90 போயிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்ததுன்னா, இதுக்கு மேலே இந்த 4.5 மாதம் ஒரு 40-45 அந்தளவுக்கு தான் ஒரு ஃபாஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம். நல்லதுன்னு போனால் கூட பொல்லாப்பு வரும், கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகையாகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நண்பனும் பகையாகிறது, நட்பு விரோதியாகிறது, சொந்த பந்தம் எதிரியாகிறது. ஒன்றாச்சுங்களா? அதனால் என்ன அப்படின்னா, இந்த 4.5 மாதம் நம்மளோட கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கணும், பொறுமையாக செயல்படணும், அவசரப்படக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து யோசித்து செய்கிறது நமக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லதாக இருக்கிறார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த இன்றைக்கி சனி பகவான் அவர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து வக்கரத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் ஒரு பொறுமையாக தான் செயல்படுவார், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து லாப சனியாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னென்னா, நல்லது கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வக்கரம் நல்லா இருக்குது. ஏன்னா வக்கரம் அப்படின்றது ஆப்போசிட்டாக வேலை செய்கிறது, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட் அப்படின்னா அதாவது பின்னாடி வர்றது. அதனால் ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது இந்த 4.5 மாதத்துக்கு எல்லாத்துக்குமே நான் எப்பயும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நான் ஒரே மாதிரியே சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? அவங்களோட விதிக்காரகன்னு ஒன்று இருக்குதுங்க, அவங்களோட சுய ஜாதகன்றது ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? உங்களோட ஜாதகம் நல்லா இருந்து உங்களோட திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கஷ்டம் கண்டிப்பாக ஏதாவது இந்த ஸ்லோவாக வேலை செய்கிறது கூட ஸ்லோவாக வேலை செய்யாது. ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த 4.5 மாதம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதாவது உங்கள் நேரம் எப்படி இருக்குன்றது ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்துருச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் நேரம் சரியில்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது தானே. ஏன்னா காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னா வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்ல நேரமாக இருக்கா இல்லையா, இல்லை இந்த சனி வக்கரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரே ஒரு விஷயந்தான், அற்புதமான ஒரு வாய்ப்பு ரிஷப ராசிக்காரங்களுக்கு. இந்த 1.5 வருஷமாக சனி உங்கள் ராசி பார்த்து ஓரளவுக்கு நல்லாவாக இருந்தது. அதனால் என்ன அப்படின்னா ஆப்போசிட், இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்கள், இந்த திருமணம் வரன் பார்த்துக்கிட்டே இருந்து பொண்ணு கிடைக்காத, மாப்பிள்ளை செட் ஆகாத நிறைய பேருக்கு அலைச்சலாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரத்தில் கூட ஒரு மாற்றம் கூட கொடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த தொழில் முடங்கி போய் ஒரு வேலை செய்யுது, அந்த வேலையை விட்டுட்டு இப்போ எந்த வேலை செய்யலாமோ இல்லை எப்படி போகலாமோ குழப்பத்திலே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சனி வக்கரம் கூட மாற்றி கூட கொடுக்கலாம் இல்லையா? எதுக்குமே ஒரு தடவை உங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பலன்கள் கொடுத்தே தீர்வார். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.